ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி 15 பக்தர்களிடமிருந்து சேகரித்த தகவல்களை எல்லாம் 1937ஆம் ஆண்டு சென்னையில் வெளிவந்த த சண்டே டைம்ஸ் என்ற பத்திரிகையில் 30 அல்லது 40 பகுதிகளாக வெளியிட்டார். இந்த பத்திரிகையின் பிரதிகள் ஏறத்தாழ 20,000 பிரதிகள் விற்பனையாகி கொண்டிருந்த நேரம் அது. இந்த பத்திரிகையின் மூலமாக நாடு முழுவதும் உள்ள பக்தர்களுக்கு சாயியை அறிமுகம் செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. இது ஒரு மிகவும் பயனுள்ள தொடக்கமாக இருந்தது. ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களின் அனுபவங்களை படித்த வாசகர்கள் சாய்பாபாவை பற்றி தவறான தேவையற்ற தகவல்களை அவர்கள் புரிந்து கொண்டனர் என்றும், அவர்கள் ஸ்ரீ சாயிபாபா ஒரு அரிய ஞானி என்பதை உணரவில்லை என்றும், அவர் ஏதோ செப்படி வித்தை செய்யும் லீலைகள் புரியும் நபர் என்றும் அவர்கள் புரிந்து கொண்டனர் என்று நரசிம்ம சுவாமிஜியின் நண்பர் ஒருவர் அவருக்கு தெரிவித்தார். இதற்கு நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அற்புத லீலைகளை மக்கள் ஏற்கவில்லையா என்று வினவினார். அதற்கு அவருடைய நண்பர், அது கிருஷ்ண பரமாத்மாவின் இயல்பு என்றார். நரசிம்ம சுவாமிஜி, இது ஸ்ரீ சாய்பாபாவின் இயல்பு என்றார். அதற்கு அவருடைய நண்பர், ஆனால் உங்களுடைய கட்டுரைகளின் மூலம் அவர் ஒரு அற்புதங்கள் புரியும் அரிய மனிதர் என்ற தகவலையே தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டார். இந்த நண்பர் தன்னுடைய குருவை தவிர மற்ற ஞானிகளிடம் எந்தவிதமான வெறுப்போ பொறாமையோ கொள்ளாதவர். இவர் மிகவும் தூய்மையான எண்ணம் கொண்டவர். ஆன்மீக வாழ்க்கையை தொடங்க விரும்புபவர்களுக்கு ஆன்மீகத்தின் தத்துவங்களும் உண்மைகளும் அறியப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் லீலைகளுக்கும் அற்புதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பது சில ஆன்மீகவாதிகளின் கருத்தாகும். என்னுடைய மேற்கூறிய நண்பரும் அத்தகைய எண்ணத்தையே கொண்டவர் என்று ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இங்கு கூறுகிறார். ஓம் சாய்ராம்.